ஹாய் போலீஸ். போலீஸ் ஸ்டேஷமா? நானும் வந்து சின்ன வயசுல வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வேஷம் போட பிடிக்காது. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே வேஷம் போட பிடிக்காது. அப்போ வந்து ஜஸ்ட் மேக் ஓவர் பண்ணதான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு உண்மையாலே வந்து என்னோட கேரக்டரை வந்து ஹைட் பண்ணி இருக்க பிடிக்காது. ஐம் கைண்ட் ஆஃப் பர்சன், ஓப்பனாக இருப்பேன். இருக்கவங்களே இருங்க, போகிறவங்க போங்க. வரும்போது கூட வந்தீங்களா, இல்லை போகும்போது கூட வரீங்களா? ஸோ ஓகே, ஃபீலிங்ஸ்லாம் வேணாம், வண்டி ஓட்டலாம். ஸோ உளுந்தூர்பேட்டை டோல் வந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்புந்து வந்து மார்னிங் 5 o'clock, வந்து 8 o'clock ரீச் ஆகிட்டோம் உளுந்தூர்பேட்டையை. பட் நாங்கள் முன்னாடி வந்து ஒரு 2 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன் இந்த ரைடு. ஏற்காடுக்கு இப்படி தான் போனோம், வால்பாறைக்கும் இப்படி தான் போனோம். ஆனால் ரெண்டுமே வந்து இனி கிளம்புறதோட சீக்கிரமாக கிளம்பணும். ஆனால் இந்த 3 ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ எனக்கு என்னவோ கொஞ்சம் டெஸ்டினேஷன் வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் இன்னும் வந்து 7 hours 11 minutes காமிக்குது. நம்ம ஆல் டைம்னா போட்டேன் எப்படியோ லஞ்சு ஆர்னா பிரேக்ஃபாஸ்ட் எதனா ஒரு ஸ்டாப் பண்ணணும். அங்கேயே வந்து ஒரு 30 minutes வேஸ்ட் ஆகும். இப்படி உட்காந்து பேசி கிளம்பி போகிறதுக்கு. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட ஒரு 3 மணிக்கு நான் போயிடும். 3 மணிக்கு கெஸ் பண்ணுறேன், முன்ன பின்ன ஆகலாம். மோஸ்ட்லி முன்னதான் 2 கிடையாது, ஒரு 4 மணி கூட ஆகலாம். இங்கே ரோடு கிளியராக இருக்குது, திண்டுக்கல்லாம் இருக்குது, ஏரியாவுக்குலாம் போனோம் டிராஃபிக்காக இருக்கும். ஐ திங்க் நான் வந்து திண்டுக்கல்லில் பெட்ரோல் போடலாமா, எங்கே போகணும் பாருங்க. 100 kilometers வந்து சொல்லி பெட்ரோல் போடலாம்னு சொல்லி 190 kilometers இருக்குது. ஸோ நான் ரிசர்வ் வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நான் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் ஆயிலில் தான் போட்டேன், செலக்டட் இந்தியன் ஆயில். அது கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு பிரான்ச், அது திருவான்மூரில். அங்கே தான் போட்டேன். அங்கே போட்டால் எப்பவுமே மைலேஜ் தருது. பட் வேற இந்தியன் ஆயில் எங்கன்னா போட்டால் மைலேஜ் தான் எதிர்பார்க்கவே முடியல. அதே மாதிரி பாரத்தும் வந்து செலக்டட் பாரத், அதுலேயுமே வந்து சில டைம் வந்து மைலேஜ் வர மாட்டேது. இப்போ நான் அந்த சண்டே ரைடு போனப்போ கூட பாரத்தில் தான் போட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு ரேஞ்சு கொடுத்தால பரவாயில்ல. இத்தனைக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு ஓட்டணும்னு கூட சொல்லலாம். வானா இது கேப்பு, இது ஒரே கேப் தான். ஓகே, இதுலேயும் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபுட் போட்டு ஓட்டியிருந்தா என்ன தீ பெட்ரோல் காலி எடுக்கும். ஸோ எது பெஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஸ்பீட் போட மாட்டேன், ஜஸ்ட் நார்மல் பெட்ரோல் போடுவேன். எந்த பெட்ரோலாக தான் போட்டுருவேன். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
2 டயரும் ஒரே இடத்துல போகுது. இந்த இடத்துல வந்து கேப் அடிக்கக்கூடாது. ஒரு டயர்னா ஒரு டயரு. கேப் அடிக்க தெரியாதுன்னா கிடையாது. ஹீரோ தான் வந்து இங்க காமிச்சா அதுதான் ஜோக்கர் கூட மிஞ்ச மாட்டோம். காத்து பயங்கரமா அடிக்குது. நான் பேசினாலும் வந்து உங்களுக்கு நான் என்ன மைக்கு போட்டாலுமே இறையும் உங்களுக்கு. எட்டு அந்த ரோடு வந்து NH 38 அந்த 79 95 சம்திங். இந்த 2 ரோடு வந்து நான் ஒரு 4 வாட்டி டிரைவ் பண்ணியிருக்கேன். ஐ லவ் திஸ் ரோட். இப்போ வந்து நம்மளுக்கு வெதரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. வெயில் அடிக்கல, வெயிலே வரல, சுத்தமா வரல வெயில். நல்லா இருக்கு. வெதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் நம்மளுக்கு. இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா பள்ளத்து ரோட்டா கீழே இறங்கிறாப்புல. ஜெப்டோல வாங்கினேன் 120 ரூபா. நல்லா தான் இருக்கு, பட் பள்ளத்துல தாங்க மாட்டேது. இது வந்து என்ன சும்மா சைக்கிளில் போடுற மவுண்ட் இருக்கு. சரி, எமர்ஜென்சி வாங்கினேன். நல்லா தான் இருக்கு. அண்ட் வந்து ஆன்டி ஷேக் ஏதோ இருக்குதுல, அது நல்லாவே தெரியுது. வைப்ரேட் ஆக மாட்டுது. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபோனில் நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் பிக்சல் 4a இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. கேமரா உள்ள ஆடாது நினைக்காது. இதில் வந்து டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்கு. ஆப்பில் தான் ஸ்டெபிலைசேஷன் ஆகும், ஆப்டிக்கல் கிடையாது. ஐஃபோனில் தான் ஆப்டிக்கல் இருக்கு. ஸோ லென்ஸ் வந்து போயிடும் ஓவர் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா. இதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ என்ன போகும்னு நினைக்கிறேன் 160 மேல. ஆனா அன்னைக்கு ஏன் போலன்னு தெரியல. 160 மேல போல அன்னைக்கு, எதனாலன்னு தெரியல. அன்னைக்கு பரவாயில்ல, டயர் ப்ரெஷர் காரணத்தினாலயா என்னன்னு தெரியல. நேற்று காத்தடிச்ச பிறகு இன்னைக்கு போகுது. இன்னைக்கு கொஞ்சம் வந்து அசால்ட்டா போச்சு எனக்கு. நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத டைம்ல கொஞ்சம் அசால்ட்டாவே போச்சு 160. அதில் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற ரோட்ல இது, அதனால நிறைய வெஹிக்கிள்ஸ் நடுவில் வரும். நம்மளால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் கெஸ் பண்ணேன். பரவாயில்ல, டயர் ப்ரெஷராக காரணமாக இருக்க மாட்டேன்னு தெரியல. வருது, பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்கை நம்மகிட்ட சூப்பர் ஸ்போர்ட்ஸ் தான் சூப்பராக இருக்கும். சாஞ்சினே போகலாம். சவுண்டு
இதான் சொன்னேன். இப்போ நான் இன்ஜின் பிரேக்கிங் பார்த்தீங்களா, பட்டு பண்ண கம்மியாச்சு. நம்ம வலிக்கிறோம், ஆனால் வந்து வண்டி இந்த மாதிரி வரும். ஏன்னா ஃபுல்லாக இங்கே டிரான்ஸ்போர்ட் ஹைவேல இது. எனக்கு இது வேற பயம், அடிக்கிற ஸ்பீட்ல இந்த மவுண்ட்டுக்கு என்ன பிச்சுன்னு போயிட போகுதுன்னு. காத்து ஓடுறது, காத்து கண்டிப்பா வந்து மைக்கில் வந்து நாய்ஸ் கேட்கும். எந்த மைக்கா இருந்தாலுமே இந்த ஸ்பீட்ல வந்து என்னத்தான் விண்டு இருந்தாலுமே விண்டு வந்து ஜஸ்ட் காற்று மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுது. காற்று கிடையாது, இது ஆப்போசிட். காற்றுக்கு ஆப்போசிட்டா நம்ம போறோம். ஏய் ஏய் கோளாறு, கோளாறு. க்ரூசிங் ஸ்பீடு 120, அதிலே மெயின்டைன் பண்ணுறோம். அவ்வளோதான். ரெண்டாவது அவசர கோளாறு, மூணாவது அவசர கோளாறு. ஒரு கேப் 10 கிலோமீட்டர். என்னடா? வரேன் இப்போ வரேன். எங்கே கேட்குறான் சோப்பு? திருச்சியில் நின்று வெயிட் பண்ணவங்களுக்கு திருச்சி டோல் தாண்டி வந்துட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அப்படியே போகிறேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பசி கூட எடுக்கல. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு போனோன்றான். பார்க்கலாம் இருக்கா. இதுவா அது? இல்லடா, இந்த கிடையாது. அது இல்லடா, அது இல்லை. இது அது இன்னும் இருக்குதுடா. அது இன்னும் இருக்குது, ரொம்ப தூரம் இன்னும் இருக்குது. போகணும். இந்த கடை கிடையாது. வா போலாம், வா இன்னும் போகணும். நான் போய் நிற்கிறேன், வா. ஏய் டைம் வேஸ்ட் பண்ணாத, வெயில் அடிக்கணும், போயிடலாம் வா. அவசரம் கடை மாதிரி கடை நின்றுட்டு இருக்காங்க.
அங்கே வந்து சி பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலில். ஏய் ஏய் பிரேக் டெஸ்ட் பண்ணிருக்காப்புல இங்கே வந்து. உட்காடி ஓடி வேற லெவலுக்கு போய் சுட்டு செம்ம ஸ்மூத்து. இது வேற லூபர் விட்டேன் கரெக்டா கீர் லிவர்ல. அந்த ஹோட்டலை பார்க்குதா ரோட பார்க்குதா பார்க்கலாம். A few moments later. ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜேயில் மைக் மினின்னு ஒரு மாடல் ஒன்று விட்டுருப்பானுங்க, பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக எல்லாருமே. ஸோ அது வெறும் டிரான்ஸ்மிட்டர் தான் வரும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 4800 சம்திங் வரும். 3000 அது சம்திங் தான், தெரில எனக்கு சரியா. நேற்று தான் வாங்கினோம். நேற்று வாங்கும்போது நாங்கள் வந்து ஒரு கடையை வாங்கினோம். பில்லு இல்லை அதுக்கு. டிமாண்ட்னால 5400 அதோட ரேட்டு. பில்லு இல்லாத காரணத்தினால் ப்ளஸ் வந்து டிமாண்ட் வேறு. அது என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு வந்திருக்கான். வர வழியில் எங்கேயோ கீழே வந்துருக்கு. ஏன்னா அது யூஸ் பண்ணியிருந்தா கூட ஹெல்மெட்டில் இல்லை என்ன வந்து மவுண்ட் பண்ணியிருக்கலாம். யூஸ் பண்ணல, எடுத்து அப்படியே அந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கான் பேக்கில். அது எங்கேயோ கீழே வந்துருக்கு. ஸோ இப்போ போயிட்டு ஃபுல்லாக ஒரு 30 to 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப் அண்ட் டவுனு. போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டு வந்தோம். இன்னொரு வண்டியில் அந்த அப்பாச்சியில் போயிட்டு தேடிட்டு வந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாடி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஆகல அந்த மைக் வாங்கி. நேற்று ஈவினிங் 5 மணிக்கு வாங்கினோம், இன்னைக்கு காலைல போயிடுச்சு. முதல்ல எப்படி தெரியல, ஆள் இருப்போம்ல ஆகாது எந்த இடத்துல இருக்கு. ஃபோனில் வேறு ஃபோன்ஸ்லாம் குட்டி குட்டியாக தெரியுது, எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேன். இப்போ வேறு இந்த மைக் வந்து மண்டையில் ஓடினே இருக்கு ஒரு மாதிரி. நேற்று வந்து என்னோட மைக்கை காண சொல்லிட்டு
சேம் கதை தான். வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஹெல்மெட் போடாமல் வேற வந்துட்டேன். சரி, மைக்கை செக் பண்ணணும்ல ரோட்டில் இருக்கான்னு பார்க்க ஹெல்மெட் போடாமல் போனேன். இந்த மாதிரி கிளாஸ் ஆகிட்டு தலைலாம் வலிக்க இருக்கும். இன்னும் வலிக்க தலை. வண்டியோட வியூ நல்லா இருக்கு. இங்கே மண்ணா இருக்கு எவ்வளோ முக மொத்தமாக. வேற இந்த மவுண்ட் வேறு இப்போ ரொம்ப ஆடுது. எங்கேயாச்சும் இன்கம் ஒரு இதை பண்ணணும். சவுண்டு வருது, ஏதோ சவுண்ட் எங்கேருந்து வருது தெரில. லாரியில இருந்தா நம்ம வண்டியில இருந்தா வருதுன்னு நினச்சி போயிட்டேன். என்னடா நெக்ஸ்ட் மைண்ட் பக்கம் சவுண்ட் எங்கேருந்து வருது தெரியல. லாரி இல்லை, ஆனால் சவுண்டு கேட்குது. நான் செக் பண்ணுறேன். லாரியும் தானே வருது. ஆமாம், லாரியில் இருந்தால் வருது. ஒரு கொஞ்சம் வழி விட்டாருன்னா போயிடலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல டிராஃபிக்காகவும் 2 லாரி போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கூகுளில் வந்து டிராஃபிக் ஜோன் காமிச்சுது. சூப்பர்ல. யார் நடிக்கிற முன்னாடி 2 லாரி போடணுக்குது. for 300 kilometers by 5 hours 44 minutes on Google. நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்பீடில் என்ன காற்று அடிக்குது. ஹெல்மெட் இல்லாமல் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடோடு போக முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. அப்பா, ஹெல்மெட் குறிப்பிட்ட இடத்துல, இந்த இடத்துல ஹெல்மெட் போட்டோம்
வண்டியை தள்ளுது. இன்னொரு வண்டியோட சேர்த்து தள்ளுது. டேய் பைத்தியக்காரா. போதையில ஓட்டானும் போட்டு வண்டியை. பயங்கரமா அடிக்குது. வண்டியை அப்படியே சைடா இப்படி வாங்குது. ஏன் வந்து சரி 900 சரி. நேக்கட் பைக்னாலே இதுதான் ஒரு பிரச்சனை. ஹோட்டல் ஒன்று நினைக்கிறேன். ஒரு கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சி போயிடலாம். கிளைமேட் ஓகேவா தான் இருக்கு. வீடு அடிக்கிறதுக்கு மாதிரி வாய்ப்பு இருக்கு. கேட்டுப்பா. வண்டியிலேருந்து சவுண்டு வருது. லாரியில் வருதுன்னு சொன்னல, வண்டியிலேருந்து தான் வருது. ஸோ இவங்க தான் வந்து ஏற்காடு போகும்போது சாப்பிட்டோம். ஏன் வருது சவுண்டு? என்ன சவுண்டு தெரில, பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ தான் சாப்பிட்டுருக்கோம். மணி 12 ஆகுது. அந்த மைக்கை தேடி அலைஞ்சதுலாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் வண்டி பின்னாடி சவுண்ட் வர கேட்குது. சில்வர் ரிசர்வ். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு திருச்சியிலே. மேப் வேறு போடல, மேப் போடணும். நல்ல வேலை சொன்னேன். அமுக டுமுக அமால் டுமால்